ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ சீரீஸ்ல ஒரு ஜெர்மன் எழுத்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது, அதே ஜெர்மன் எழுத்து ஒரு ஜெர்மன் வார்த்தையில வந்தா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு மட்டும் பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல ஜெர்மன் A1 லெவல்ல ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்றதுக்கு எந்தெந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும், அது எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். பட் ஜெர்மன் A1 சென்டென்சஸ் ஃபார்ம் பண்றதுக்கு அந்த கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்றதுக்கு நமக்கு மினிமம் ஒரு 3 செட் ஆஃப் பேஜஸ் வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது நம்ம பேசிக் வேர்ட்ஸ்ன்னு சொல்றோம். அந்த பேசிக் வேர்ட்ஸை ஒரு 3 பேஜா நம்ம பிரிச்சிருக்கோம். அந்த 3 பேஜ்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்கு, அதை எப்படி படிக்கலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த 3 பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸ். நவுன் அப்படின்னா ஒரு பெயர்ச்சொல், ஒரு நபரோ ஒரு பொருளோ ஒரு இடமோ நம்ம வந்து நவுன்னு சொல்றோம். அம்மா, அப்பா, டேபிள், சேர், நிலா, சூரியன், சென்னை, பெங்களூர், இதெல்லாம் வந்து நம்ம நவுன்ஸ் சொல்றோம். வேர்ப்ஸ், வேர்ப்ஸ்னா ஒரு ஆக்ஷன், ஒரு செயல், சாப்பிட்றது, தூங்குறது, நடக்கிறது, ஓடுறது, இந்த மாதிரி ஆக்ஷன் வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம வேர்ப்ஸ் சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம இம்பார்ட்டன்ட் நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் எல்லாம் படிச்சுக்கலாம். அடுத்தது செகண்ட் பேஜ்ல பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. பில்டிங் பிளாக்ஸ்னா இந்த இடத்துல கிராமர் ரிலேட்டட் வேர்ட்ஸ் ஒரு சென்டென்ஸ்ல எது அடிக்கடி வரும், ஃபுல் ஜெர்மன் சென்டென்சஸ்ல அடிக்கடி வர கிராமர் ரிலேட்டட் வேர்ட்ஸை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரே பேஜ்ல நம்ம பில்டிங் பிளாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். மூணாவது வந்து கான்ஜுகேஷன் ரெஃபரன்ஸ் ஷீட். கான்ஜுகேஷன் கான்செப்ட் நம்ம இந்த வீடியோல இருந்து ஒரு 3வது 4வது வீடியோல பார்ப்போம். அந்த வீடியோல கான்ஜுகேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த கான்ஜுகேஷன் ரெஃபரன்ஸ் ஷீட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 பேஜஸ்லுமே 2வது 3வது ஷீட் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் ஷீட்னு சொல்றோம். ஏன்னா முதல் ஷீட்ல இருக்கிற நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் நம்ம இப்பவே ஒரு 5 நிமிஷத்துல என்னென்ன நவுன் வேர்ப் இருக்கு, அதை ஜெர்மன்ல எப்படி சொல்லணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு இப்பவே ஒரு 5 நிமிஷம் வீடியோல நம்ம பார்த்துடலாம். மீதி இருக்கிற இந்த பில்டிங் பிளாக்ஸ் கான்ஜுகேஷன் ரெஃபரன்ஸ் ஷீட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் அதுல இருக்கிற வார்த்தைகள் அடிக்கடி ஜெர்மன் சென்டென்ஸ்ல வர்றதுனால இந்த சீரீஸ்ல நம்ம யூஸ் பண்ற ஜெர்மன் சென்டென்சஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது அடிக்கடி இந்த 2 ஷீட்டை நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அதனாலதான் இதுக்கு பேரு ரெஃபரன்ஸ் ஷீட்னு வச்சிருக்கோம். இந்த வீடியோட எண்ட்ல இந்த 3 பேஜை எப்படி நம்ம டவுன்லோட் பண்றதுன்னு நான் சொல்றேன். நீங்க டவுன்லோட் பண்ணி இதை பிரிண்ட் எடுத்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். இந்த சீரீஸ்ல இருக்கிற ஃபுல் ஜெர்மன் சென்டென்சஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ரெஃபரன்ஸ் ஷீட்டை நீங்க பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இந்த ஷீட்ல இருக்கிற எல்லா வார்த்தைகளும் ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் நம்ம இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நவுன் என்ன இருக்கு? ஆப்ஃபல். இது ரொம்ப ஈஸியா இருக்கு. இங்கிலீஷ்ல ஆப்பிள் மாதிரி இருக்கு, நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்ஃபல் அப்படின்னா ஆப்பிள். அடுத்தது அவுட்டோ. இந்த வார்த்தையை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா அவுட்டோ. இதுவுமே ஈஸியா இருக்கு. கார், நம்ம ஆட்டோமொபைல் சொல்றோம்ல இங்கிலீஷ்ல. ஸோ அவுட்டோனா என்னது? கார். அடுத்த வார்த்தை முட்டர். முட்டர்ன்றது இங்கிலீஷ்ல நம்ம மதர்னு சொல்றோம், அம்மா. ஸோ அதுவுமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கிலீஷ் மாதிரி இருக்கு. முட்டர்னா மதர். அடுத்த வார்த்தை ஃபாட்டர். இந்த வார்த்தை வாட்டர் இல்ல, ஃபாட்டர். வி வந்தா எஃப் யூஸ் பண்ணணும், ஃபாட்டர். ஸோ ஃபாட்டர்னா இங்கிலீஷ்ல ஃபாதர்ன்ற மாதிரி அப்பா. அடுத்தது ப்ரூடர். அம்மா பார்த்துட்டோம், அப்பா பார்த்துட்டோம். அப்ப ப்ரூடர்ன்றது இங்கிலீஷ்ல பிரதர்னு சொல்றோம்ல, அதே மாதிரி இருக்கு. ஸோ ப்ரூடர் இஸ் பிரதர். அடுத்த வார்த்தை ஷ்வெஸ்டர். ஷ்வெஸ்டர்ன்றது சிஸ்டர். இதுவுமே இங்கிலீஷ் மாதிரி இருக்கு, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஷ்வெஸ்டர்னா சிஸ்டர். அடுத்தது ஜொன். ஜொன் அப்படின்னா மகன். இங்கிலீஷ்ல நம்ம சன்னு சொல்லுவோம், அதுவுமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மகன் அப்படின்னா ஜொன். அடுத்தது டாக்டர். டாக்டர் அப்படின்னா இங்கிலீஷ்ல டாட்டர், மகள்னு அர்த்தம். இதுவுமே இங்கிலீஷ் மாதிரி இருக்கு, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்த வார்த்தை ஆர்ட்ஸ்ட்.
ஆர்ட்ஸ்ட். ஆர்ட்ஸ்ட்னா என்னவா இருக்கும்? ஆர்ட்ஸ்ட்னா டாக்டர். இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இங்கிலீஷ்ல டாக்டர், ஜெர்மன்ல ஆர்ட்ஸ்ட்னு சொல்றோம். பட் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ மருத்துவம், மருத்துவம் பார்க்குற மருத்துவர், மருத்துவமே ஒரு கலை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ கலை அப்படின்னா இங்கிலீஷ்ல ஆர்ட்னு அர்த்தம். ஸோ மருத்துவர் ஒரு ஆர்ட்ஸ்ட், அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். டாக்டர்னா ஆர்ட்ஸ்ட். அடுத்த வார்த்தை லேரர். லேரர் அப்படின்னா டீச்சர்னு அர்த்தம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? டீச்சர் என்ன பண்ணுவாங்க? லெக்சர் எடுப்பாங்க. இங்கிலீஷ்ல லெக்சரர்னு சொல்லுவோம். ஸோ லெக்சர் எடுக்கிறதுனால டீச்சருக்கு என்ன பேரு? லேரர்னு பேரு. ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். லேரர் அப்படின்னா டீச்சர். அடுத்த வார்த்தை, இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது? ஜுங்க, ஜங்க கிடையாது. ஜே வந்தா ஒய் யூஸ் பண்ணணும். யுங்க, யுங்க, யுங்க அப்படின்னா ஒரு பாய், ஒரு யங் பாய். யங் பாய், இளம் பையன், அதனால யுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த வார்த்தை மேட்சன். மேட்சன்னா என்னவா இருக்கும்? மேட்சன்னா ஒரு இளம் பெண், ஒரு கேர்ள். பட் ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. கேர்ள்ன்றதுக்கு ஜெர்மன்ல என்ன பேர் வச்சிருக்காங்க? மேட்சன். இதுவுமே ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வீட்டு வேலை செய்யற ஒரு சின்ன பொண்ணு நம்ம இங்கிலீஷ்ல மெய்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது மெய்டுன்னு சொல்லும் போது அது மேபி ஜெர்மன்ல மேட்சன், ஒரு சின்ன பொண்ணுன்ற வார்த்தையில இருந்து வந்திருக்கலாம். மெய்டு, மேட்சன். ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மேட்சன்னா ஒரு கேர்ள். அடுத்த வார்த்தை கஃபே. இதுவுமே ரொம்ப ஈஸி. கஃபே அப்படின்னா காஃபி. அடுத்த வார்த்தை மில்ஷ். மில்ஷ் அப்படின்னா மில்க், பால். அதுக்கு அடுத்தது வசர். வசர் அப்படின்னா ஜெர்மன்ல வாட்டர்னு அர்த்தம். கஃபே, மில்ஷ், வசர். காஃபி, மில்க், வாட்டர். அடுத்த வார்த்தை ஹுண்ட். ஹுண்ட். ஹுண்ட் அப்படின்னா டாக். இது நம்ம அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஹுண்ட் அப்படின்னா டாக், நாய். அதுக்கப்புறம் காட்ஸ. காட்ஸ. காட்ஸ அப்படின்னா பூனை, கேட். அதுவுமே இங்கிலீஷ் மாதிரி இருக்கு. கேட், காட்ஸ. ஆல்ரைட். ஹவுஸ். ஹவுஸ்னா இங்கிலீஷ்ல நம்ம வீடு வந்து ஹவுஸ்ன்னு சொல்றோம். ஜெர்மன்ல ஹவுஸ். ஸ்பெல்லிங் மட்டும் மாறும், பட் ப்ரொனன்சியேஷன் சேம். ஹவுஸ். அடுத்த வார்த்தை ஷூல. ஷூல அப்படின்னா ஸ்கூல். இதுவுமே ரொம்ப இங்கிலீஷ் போல சிமிலரா இருக்கு. ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தீஸ் ஆர் தி, இவ்வளவுதான் நவுன்ஸ். ஸோ அடுத்தது நம்ம வேர்ப்ஸ் பார்க்கலாம். வேர்ப்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிற வேர்ப்ஸ் மட்டும் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற வேர்ப் வந்து லெர்னன். லெர்னன் அப்படின்னா இங்கிலீஷ்ல டு லேர்ன், கத்துக்கிறதுன்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல லேர்னன் சொல்றாங்க, ஜெர்மன்ல லெர்னன். ரொம்ப சிமிலரா இருக்கு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். லெர்னன் அப்படின்னா டு லேர்ன். அடுத்தது லீபன். லீபன் டு லவ். இஷ் லீப டிஷ் அப்படின்னா ஐ லவ் யூ. லீபன் அப்படின்னா டு லவ். அடுத்த வார்த்தை ஸ்பீலன். ஸ்பீலன். ஐக்கு அப்புறம் ஈ வருது. ஐக்கு அப்புறம் ஈ வந்தாலே ஈ சவுண்ட் யூஸ் பண்ணணும். ஸ்பீலன். ஸ்பீலன் அப்படின்னா விளையாடுறது. இஷ் ஸ்பீல கிரிக்கெட் அப்படின்னா நான் கிரிக்கெட் விளையாடுறேன். ஸ்பீலன் அப்படின்னா விளையாடுறது. அடுத்த வார்த்தை
ஃபாரன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ப். ஃபாரன் ஃபாரன் அப்படின்னா வண்டி ஓட்டுறது, டு டிரைவ். இது ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப நீங்க ரொம்ப ஃபாராவே போகணும் அப்படின்னா நடந்து போனா ரொம்ப ஃபார் போக முடியாது. ஒரு வண்டி ஓட்டிட்டு போனாதான் யூ கேன் கோ ஃபார். ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க ஜெர்மன்ல? ஃபாரன். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப தூரம் ஃபாராவே போகணும்னா வண்டி ஓட்டிட்டு போகணும். ஓட்டுறதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? ஃபாரன். அடுத்த வேர்பு ட்ரிங்கன். ட்ரிங்கன் இங்கிலீஷ்ல ட்ரிங்க், குடிக்கிறது. ஸோ ட்ரிங்க், ட்ரிங்கன். அடுத்த வேர்பு ஹெல்ஃபன். ஹெல்ஃபன் அப்படின்னா டு ஹெல்ப், உதவி பண்றது. இங்கிலீஷ்ல ஹெல்ப்னு இருக்கு. ஸோ ஈஸியா நீங்க ஹெல்ஃபன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லா ஜெர்மன் வேர்புக்குமே இஎன்ல முடியும். ஸோ இங்கிலீஷ் வார்த்தையில சும்மா இஎன் நீங்க ஹெண்ட் பண்ணாலே அது ஒரு ஜெர்மன் வேர்பா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்த வார்த்தை ரவுகன். கொஞ்சம் இம்பார்ட்டன்டான வேர்பு. நமக்கு ஜெர்மன் A1 எக்ஸாம்ல அடிக்கடி வரும். ரவுகன் அப்படின்னா புகைக்கிறது, டு ஸ்மோக். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க அப்படியேதான் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஐடியா தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ரவுகன் அப்படின்னா டு ஸ்மோக். ஸ்விம்மன் பேர்ல இருக்கு, ஸ்விம் பண்றது. ஸ்விம்மன் டு ஸ்விம். அதே மாதிரி ஒரு வேர்ப்னாலே நம்ம இஎன் போட்டாலே நமக்கு ஒரு வேர்ப் கிடைச்சிரும். ஸ்விம்மன். கேபன். கேபன்னா கொடுக்கிறது, டு கிவ். ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ எடுத்து கொடுக்கிறது கேபன். அடுத்தது நேமன். கேபனோட ஆப்போசிட், விச் இஸ் டு டேக், எடுக்கிறது. இந்த இடத்துல வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கு, பட் ஒரு பொருளை எடுக்கிறது நேமன். ஜூக்கன். ஜூக்கன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்பு. ஜூக்கன்னா தேடுறது, சர்ச். இதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இங்கிலீஷ்ல டு சர்ச் சம்திங் இஸ் டு சீக் சம்திங். சீக் பண்றதுன்னு சொல்லுவாங்க. சீக், ஜூக், ஜூக்கன் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தேடுறதுன்னா ஜூக்கன். கண்டுபிடிக்கிறதுனா ஃபிண்டன். இங்கிலீஷ்ல ஃபைண்டுன்னு சொல்லுவோம், பட் ப்ரொனன்சியேஷன் மட்டும் மாறும். சேம் ஸ்பெல்லிங் தான் வரும். ஃபைண்டுன்னு சொல்லக்கூடாது, ஃபிண்டன். அடுத்த வார்த்தை காமன். காமன்னா இங்கிலீஷ்ல டு கம் சொல்றோம்ல, வருவது. கோமன். இதுவுமே இங்கிலீஷ் மாதிரி சிமிலரா இருக்கு. நம்ம இஎன் ஆட் பண்ணாலே வேர்பு கிடைச்சிரும். அடுத்த வார்த்தை கேஹன். கேஹன்னா டு கோ, போறது. இங்கிலீஷ்ல ஜிஓன்னு இருக்கு, அதே ப்ரொனன்சியேஷன் மாதிரி கேஹன்னு இஎன் போட்டுக்கிறோம். கேஹன் அப்படின்னா டு கோ. அடுத்த வார்த்தை காக்கன். இதுவுமே கொஞ்சம் ஈஸி. காக்கன்னா சமைக்கிறது, டு குக். இங்கிலீஷ் மாதிரி இருக்கா? குக்கு, காக்கு. குக், காக்கன். எசன் ரொம்ப டிஃப்ரெண்டான வார்த்தை. அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற வேர்பு. இது நம்ம டெய்லி செய்யற ஒரு செயல். எசன்றது சாப்பாடு, சாப்பிட்றது. சாப்பிட்றதும் எசன் தான், சாப்பாடும் எசன் தான் ஜெர்மன்ல. ஸோ எசன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் எனக்கு தெரியல. எசன் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க. எசன்னா சாப்பிட்றது. சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஷ்லாஃபன், தூங்கிடுவோம். ஷ்லாஃபன்னா என்னது? டு ஸ்லீப். ஸோ தூங்குனா நம்ம எப்படி எழுஞ்சிக்கிறது? ஒரு ஸ்லாப், ஒரு அரை அரைஞ்சா நம்ம எழுஞ்சிப்போம். ஸோ அதனால தூங்குறதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? ஸ்லாப், ஷ்லாஃபன்னு பேர் வச்சிருக்காங்க. சும்மா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம இந்த வார்த்தைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் ஜெர்மன் A1ல இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம் படிக்கும்போது நம்ம ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல பார்த்த எல்லா நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸையும் எப்படி எப்படிலாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு திங்க் பண்ணி இப்பவே ஒரு 5 நிமிஷத்துலேயே மனப்பாடம் பண்ணிடுங்க. ஸோ இந்த 3 பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டோம். 2வது பேஜ் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு இருக்கு.
இந்த பில்டிங் பிளாக்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சில கிராமர் வேர்ட்ஸ் அடிக்கடி ஒரு ஜெர்மன் சென்டென்ஸ் நீங்க எப்போ கிரியேட் பண்ணாலும் அடிக்கடி தேவைப்படுற கிராமர் ரிலேட்டட் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டு ஒரே ஷீட்ல பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுல நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், டபிள்யூ வேர்ட்ஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், இதெல்லாம் என்னென்ன எங்க யூஸ் ஆகுதுன்னு ஒரு ஒரு கான்செப்ட் நம்ம படிக்கும் போதும் நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலா. பட் இப்போதைக்கு இதை டவுன்லோட் பண்ணிட்டு கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பில்டிங் பிளாக்ஸ் ரெஃபரன்ஸ் ஷீட்டு. முடிஞ்சா இதுல இருக்கிற வார்த்தைகள் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மூணாவது வந்து கான்ஜுகேஷன் ரெஃபரன்ஸ் ஷீட். அதுவுமே ஒரு ரெஃபரன்ஸ் ஷீட். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கான்ஜுகேஷன் கான்செப்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம செக் பண்ணலாம். இந்த ரெண்டு ரெஃபரன்ஸ் ஷீட் வச்சு கம்ப்ளீட் ஜெர்மன் A1க்கு உண்டான எல்லா கான்செப்ட்ஸும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எல்லா தேவையான டேட்டாவும் இந்த 2 ரெஃபரன்ஸ் ஷீட்ல இருக்கு. இதுவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. We'll meet in the next video.